வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பிகேஆர் தேர்தலுக்கு பிறகு அமைச்சரவையில் மாற்றமா? பிகேஆர் கட்சி தேர்தல் முடிந்த பின்னர் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட போவதாக கூறப்படுவதை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுத்துள்ளார். பிகேஆர் தேர்தலுக்கு பிறகு அமைச்சரவையில் மாற்றமில்லை, அரசாங்கம் வழக்கம் போலவே செயல்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். பிகேஆர் தொகுதி தேர்தலில் அமைச்சர் மற்றும் துணை அமைச்சர்கள் சிலர் தோல்வி கண்ட நிலையில் அமைச்சரவையில் மிகப்பெரிய சீரமைப்பு ஏற்படலாம் என்று கூறப்படும் ஆரூடங்கள் தொடர்பில் டத்தோஸ்ரீ அன்வார் கருத்துரைத்தார். இது கட்சி தேர்தலாகும், இதற்கும் அமைச்சரவைக்கும் தொடர்பில்லை. அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க உயர் அதிகாரிகளின் சேவை திறனை, அவர்களின் அடைவு நிலையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தாம் மதிப்பீடு செய்வதாகவும் அரசியல் சதுராட்டத்தின் மூலம் அல்ல என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார். கடந்த 2 வாரங்களாக நடைபெற்று வரும் பிகேஆர் தேர்தலில் முக்கிய தலைவர்கள் தோல்வி கண்டது தொடர்பில் அமைச்சரவையில் பெரும் மாற்றம் ஏற்பட போவதாக ஆரூடங்கள் வலுத்து வருகின்றன. பிகேஆர் தேர்தலில் இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அஹ்மத் சத்யா வாங்சா தொகுதியில் தோல்வி கண்ட வேளையில் எரிபொருள் மற்றும் நீர்வளத்துறை துணை அமைச்சர் அக்மால் நாசீர் ஜோஹர் பாரு தொகுதியில் தோல்வி கண்டார். இளைஞர் விளையாட்டுத்துறை துணை அமைச்சர் ஆடாம் அலி ஹங்த்வா ஜாயா தொகுதியில் தோல்வி கண்டார். ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி புக்கிட் பின்தாங் தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் ஆண்டவர் பிரான்சிஸ் காலமானார். அவருக்கு வயது 88. போப்பாண்டவர் பிரான்சிஸின் உயிர் இன்று திங்கட்கிழமை காலை 7:35 மணியளவில் பிரிந்ததாக வத்திகன் அறிவித்தது. போப்பாண்டவர் பொறுப்பை வகித்து வந்த முதல் லத்தீன் அமெரிக்கரான பிரான்சிஸ் 12 ஆண்டுகளாக போப்பாண்டவர் பொறுப்பை வகித்தார். பிரான்சிஸ் பல சுகாதார பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவரின் பதவிக்காலத்தில் அதிக பதற்றம் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. சட்டவிரோத கோவில் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவதை அரசாங்கத்தின் அனைத்து இலாகாக்களும் ஏஜென்சிகளும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அறிவுறுத்துமாறு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் கேட்டுக்கொண்டார். தைப்பிங் மருத்துவமனையின் வளாகத்தில் அமைந்துள்ள ஒரு கோவில் தொடர்பில் அளிக்கப்பட்டுள்ள புகாருக்கு எதிராக அந்த மருத்துவமனை நிர்வாகம் அளித்துள்ள பதிலை தொடர்ந்து முன்னாள் மனிதவள அமைச்சரான டத்தோஸ்ரீ சரவணன் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். அந்த கோவில் தொடர்பாக பொருத்தமான நடைமுறைகளுக்கு ஏற்ப உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பிசிபி 965228 சட்டவிரோத கோவிலுக்கு பதில் என்ற தலைப்பில் அதிகாரப்பூர்வமான கடிதத்தில் தைப்பிங் மருத்துவமனையின் துணை இயக்குநர் அர்னி நடீரா அப்துல் ஹாடி குறிப்பிட்டிருப்பது தொடர்பில் டத்தோஸ்ரீ சரவணன் எதிர்வினையாற்றினார். தைப்பிங் மருத்துவமனை துணை இயக்குநர் அந்த கடிதத்தில் பயன்படுத்திய வார்த்தை நடைமுறையை வன்மையாக கண்டித்த டத்தோஸ்ரீ சரவணன், நாட்டில் நிறைய கோவில்கள் பல சகாப்தங்களாக இருந்து வருகின்றன. குறிப்பாக 1965ஆம் ஆண்டு தேசிய நிலச்சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்னதாகவே இந்து ஆலயங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு நீண்ட காலமாகவே காக்கப்பட்டு வருகின்றன என்றார். இத்தகைய பழமை வாய்ந்த கோவில்களை ஹராம் என்று முத்திரை குத்துவது இந்துக்களை புண்படுத்தும் செயல் என்பதுடன் அவர்களின் சமய உணர்வை சீண்டி பார்க்க வேண்டாம் என்று டத்தோஸ்ரீ சரவணன் நினைவுறுத்தினார். பெரும்பாலான கோவில்கள் பிரிட்டிஷ் மற்றும் ஜப்பானிய காலனித்துவ காலகட்டத்தில் கட்டப்பட்டவையாகும் என்று விளக்கிய டத்தோஸ்ரீ சரவணன், இது தொடர்பாக இன்று காலையில் பிரதமர் அலுவலகத்திற்கு ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டார். வரலாற்று ரீதியாக இந்திய தொழிலாளர்கள் தாங்கள் வேலை செய்த இடங்களில் வழிபாட்டு தலங்களை நிறுவுவது ஒரு பாரம்பரியமாகவும் சமய சடங்காகவும் கடைபிடித்து வந்துள்ளனர். இந்த கோவில்கள் அன்றைய அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டவையாகும். இந்த வரலாற்று உண்மையை யாரும் அவ்வளவு எளிதாக புறந்தள்ளிவிட முடியாது, புறம் தள்ளவும் கூடாது என்று டத்தோஸ்ரீ சரவணன் நினைவுறுத்தினார். போலீஸ் துறையின் அதிகாரத்திற்கு உட்பட்ட போக்குவரத்து குற்றங்களுக்கான சம்மன்களுக்கு கூடுதல் கட்டண கழிவு வழங்கப்படக்கூடிய சாத்தியம் இருப்பதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசூத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். மை டிஜிட்டல் ஐடி செயலியில் தங்களை பதிவு செய்து கொண்டவர்கள்
அந்த சலுகையை பெறலாம் என்று அவர் குறிப்பிட்டார். ஆன்லைன் மூலம் சம்பந்தப்பட்டவர்களை அடையாளம் காண்பதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் இந்த செயலி அவசியமாகிறது. இதில் பதிவு செய்து கொண்டவர்கள் மட்டுமே எதிர்காலத்தில் இந்த அனுகூலத்தை பெறலாம் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கு முன்பு போக்குவரத்து குற்றங்களுக்கான சம்மன்களுக்கு 50 விழுக்காடு வரை கட்டணக் கழிவு வழங்கப்பட்டுள்ளது. மை டிஜிட்டல் ஐடி செயலி வரவின் மூலம் கூடுதல் கட்டணக் கழிவு வழங்கப்படும் பட்சத்தில் நிலுவையிலுள்ள தங்களுக்கான சம்மன்களுக்கு தீர்வு காண முனைபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று டத்தோஸ்ரீ சைஃபுடின் குறிப்பிட்டார். மை டிஜிட்டல் ஐடி செயலியில் பதிவு செய்து கொள்வது மிக சுலபமாகும். கைபேசியின் வாயிலாக பதிவு செய்து கொள்ள முடியும் என்று போலீஸ் படையின் ஹரிராயா விருந்துபசரிப்பில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். 50க்கும் மேற்பட்ட திரை நட்சத்திரங்கள் ஒன்று கூடும் மாபெரும் விழா 17th Annual Edison Awards பினாங்கு ஸ்பைஸ் அரினாவில் மே 17 மாலை 5 மணிக்கு. குடும்பத்தோடு வாங்க, கொண்டாட்டத்தோடு போங்க. உடனே டிக்கெட் புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. ஜலோர் கமிலாங் தேசிய கொடியின் வரைபடம் பிறை சின்னமின்றி முழுமையற்ற நிலையில் பிரசுரிக்கப்பட்டது தொடர்பில் முன்னணி சீன பத்திரிகையான சின்சியூ டெய்லி நாளிதழ் ஆசிரியர் மற்றும் செய்தி ஆசிரியர் கைது செய்யப்பட்டது சட்டத்திற்கு உட்பட்ட நடவடிக்கையாகும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோஃபாமி ஃபட்சில் விளக்கினார். இத்தகைய குற்றத்திற்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதற்கு போலீஸ் துறைக்கு அதிகாரம் உள்ளது என்று டத்தோஃபாமி விளக்கினார். தேசிய கொடியின் வரைபடம் முழுமையற்ற தோற்றத்தில் பிரசுரமாகியிருப்பது பொதுமக்களின் கோபத்திற்கு வித்திட்டுள்ளது. இக்குற்றம் தொடர்பில் உள்துறை அமைச்சு, போலீஸ் துறை மற்றும் தொடர்பு பல்லூடக ஆணையம் என 3 தரப்பினர் விசாரணை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்லாங்கூரில் உள்ள ஒரு செம்பனை தோட்டத்தில் 2 பெண்களையும் 2 சிறார்களையும் கொலை செய்த குற்றத்திற்காக கம்போடிய ஆடவருக்கு கூட்டரசு நீதிமன்றம் இன்று 40 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. அந்த நபருக்கு அப்பீல் நீதிமன்றம் விதித்த 60 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்த கூட்டரசு நீதிமன்றம் அந்த தண்டனையை 40 ஆண்டுகளாக குறைத்தது. 40 வயதுடைய உசுப் மல்தி என்ற அந்த கம்போடிய பிரஜைக்கு குறைக்கப்பட்டுள்ள 40 ஆண்டு கால சிறை தண்டனை அவர் பிடிப்பட்ட தினமான கடந்த 2015 ஆண்டு செப்டம்பர் 6 தேதி முதல் அமலுக்கு வருவதாக 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற கூட்டரசு நீதிபதி ரொட்சாரியா புஜாங் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். அந்த ஆடவர் கடந்த 2015 ஆண்டு செப்டம்பர் 6 தேதி இரவு 7:25 மணியளவில் கோலலங்கட் தெலோக் பங்லிமா காராங் கம்போங் சிஜாங்காங்கில் 4 கொலைகளை செய்ததாக வழக்கில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.